ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கள்ள குடிச்சது தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவேன். கேட்டுக்கிட்டீங்களா? கல்லு தொடர்ந்து 10 நாள் குடிச்சா வெள்ளையா மாறிடுவோமா? இதுக்குதான் சொல்றேன், படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு. அப்படி தொடர்ந்து 10 நாள் குடிச்சு வெள்ளையா மாறுற மாதிரி அறிவியல் பூர்வமா நீங்க நிரூபிச்சீங்கன்னா, இல்ல உங்க கட்சியில இருந்து ஒரு டாக்டர் கூட இல்லாம போயிடுவாங்க. அந்த டாக்டர் கிட்ட கேட்டு உண்மைதான் சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கே நான் பேசுறத நிறுத்திடுறேன், எல்லா வீடியோஸும் டெலீட் பண்றேன், நாளைக்கே வந்து நான் தமிழர் கட்சியில சேர்ந்துடுறேன். சொல்லறிவு இருக்கணும், இல்லனா சொந்த அறிவு இருக்கணும். ஒண்ணு தலைவனுக்குனாலும் இருக்கணும், இல்லனா தொண்டனுக்குனாலும் இருக்கணும். தலைவனும் அப்படி தொண்டனும் அப்படி. தொண்டை என்ன சொல்றாருன்னு பாருங்க. 42 நாட்கள் தொடர்ச்சியா 1 லிட்டர் கல்லை தினமும் நான் குடிச்சு வந்தா 43வது நாள் நான் நல்லா இருக்கேன். தோலோட நிறம்ங்கிறது அவங்களோட ஜெனட்டிக்கா இருக்கலாம். நம்ம உடம்புல சுரக்கிற மெலனின் திரவத்தை வச்சுதான் நம்ம தோலின் நிறமே அமையுது. இத பச்சை புல்ல கூட சொல்லும். அத குடிச்சா சில நன்மைகள்லாம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கல்லுனா என்னன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பதநீர் எப்படி எடுக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வழக்கம் போல மரத்து மேல இருந்து கல் இறக்கும் போது மண்பானையில உள்புறமா ஃபுல்லா சுண்ணாம்பு தடவிடுவாங்க. ஏன் அந்த சுண்ணாம்பு தடவுறாங்கன்னா கல்லு புளிச்சு போகாம இருக்கிறதுக்கு. அப்படி சுண்ணாம்பு தடவி இறக்குனா அதுல போதையும் இருக்காது, புளிச்சும் போவாது. அத நம்ம சாப்பிடலாம், ஆனா பிரச்சனை இல்ல. ஒருவேளை புளிச்சு போயிட்டுனா என்ன ஆகும்? அப்படிதான் அந்த கேள்வியே. புளிச்சு போயிட்டா அது கல்லா மாறிடும், அது போதை பொருளா மாறிடும். 10 மரத்துல ஏறினா ஒரு மரத்துல தான் சுண்ணாம்பு தடவி பதனிக்காக எடுக்கிறாங்க. பாக்கி உள்ளதெல்லாம் பிசினஸ்க்காகவே கல்லா இறக்குறாங்க. அப்படி கல்லா இறக்குனா அதுல ஆல்கஹால் இயற்கையாவே கலந்துருக்கும். அத நம்ம தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வந்தா நம்ம உடம்புல நீர் சத்து குறைஞ்சிரும். நீர் சத்து குறைஞ்சதுன்னா நம்ம உடம்புல உள்ள கல்லீரல் கெட்டு போயிடும். தோலுல வறட்சி, சுருக்கம், கண் பார்வை எல்லாம் குறைஞ்சிரும். பனைமரமா இருந்தாலும் சரி, தென்னை மரமா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 1 இருந்து 3 லிட்டர் வரைக்கும் தான் கல்லு கொடுக்கும். அப்போ ஒரு கல்ல இருக்கிற மரம் ஏறுவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? அப்போ அந்த மரம் ஓனருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அப்போ ஒரு லிட்டரு எவ்வளவுக்கு விற்க முடியும்? அப்போ ஒரு மரம் 3 லிட்டர் தான் கொடுக்குதுன்னா அது கட்டுப்படி ஆகுமா? அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாயந்தரம் மரத்துல பானையை கவுக்கும் போதே போதை தரக்கூடிய பேட்டரிய உடைச்சு போடுவாங்க. நெய்வேலி காட்டாமணிங்கிற இலையும் அதுல போடுவாங்க. சாக்ரின் ஸ்டார்ச் போன்ற திரவத்தையும் அதுல கலக்குவாங்க. அப்போ அவங்க மறுநாள் அந்த கல்லை இறக்கிட்டு வரும்போது, நல்லா கேட்டுங்க, மேல சின்ன பானையா தான் கவுக்க முடியும். பெருசா கவுதா பானை உடஞ்சுக்கிட்டு வந்துரும். கீழே இறங்கின பிறகு பெரிய பானை ஒண்ணு வச்சிருப்பாங்க. இத அந்த பானையில ஊத்திடுவாங்க, தண்ணி அந்த பானையில கலந்துருவாங்க, கெட்டியா இருக்கிறதுக்கு ஸ்டார்ச்ங்கிற கெமிக்கலை கலந்துருவாங்க. 1977 இருந்து 1987 வரைக்கும் முதல்வரா இருந்தது யாரு தெரியுமா? நம்ம எம்ஜிஆர் ஐயா தான். அந்த 10 வருஷத்துல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கல்லீரல் பாதிப்பு இருந்ததா அவர் உணர்ந்தாரு. கடைசியில தான் தெரிஞ்சது எல்லாம் இந்த கல்லு குடிச்சதுனால வந்ததுன்னு. இத உணர்ந்த எம்ஜிஆர் ஐயா 1987 கல்லு விக்கிறத தடை செஞ்சுட்டாரு. அவரு 1987 டிசம்பர் மாசம் நம்மள விட்டு போயிட்டாரு. அவரு 10 வருஷம் அந்த ஆட்சியில நிறைய நல்லது செஞ்சிருந்தாலும் சாகறதுக்கு முன்னாடி செஞ்ச நல்ல காரியம் இது மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியும்னா என் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.